இந்த ஊரில் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு போடுறாங்களே. ஃபயர் சர்வீஸுக்கு சொல்லணுமா, போலீஸுக்கு சொல்லணுமா? நாங்களாம் கூட்டம் நடத்தி முடித்த பிறகு அவங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படியா இங்கே ஒரு கூட்டம் நடக்குதா? ஒரு கண்ட்ரோலும் அங்கே கிடையாது. நாங்கள் நடத்தினது தான் கூட்டம். இங்கே இப்போ ஏகப்பட்ட கண்ட்ரோல் வச்சுருக்குறாங்க. எல்லாம் சரியானதான் நிகழ்ச்சிக்கு பெர்மிஷன் தருவாங்களாம். வீடுகளும் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இந்த வின்டர் முடிஞ்சோடனே மரத்தையெல்லாம் மொட்டை அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அழகாக வளருது. அது கூட சொன்னபடி கேட்குது. இங்கே எல்லாம் அழகாக தெரியுது. கடைகளுக்குள்ளே போனோம்னா அந்த டிஸ்கவுண்ட் கேட்டே நாம் நொந்து போகிறோம். கூப்பானா, என்ன பேருதுங்க, கூப்பான், அது இருக்கா அது இருக்கான்னு தேடி. இதனாலே பல கடைகளில் ஜாமர் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போனால் மொபைல் வேலை செய்ய மாட்டேங்குது. அங்கே போய் தேடுறான்ல, அதனால் அவன் ஏதோ உள்ளுக்குள்ளே இந்த சரியா இல்லை, கனெக்டிவிட்டி புவராக இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறது ஒரு சந்தோஷம். ஒரே ஒரு பெரிய சிரமம் 15 மணி நேரம் பயணம் பண்ணி வர்றது தான். இந்தியாவிலேருந்து ஏற்றி விட்டுட்டு அவன் தூங்கி எந்திரிச்ச பிறகு தான் நம்ம இங்கே வர்றோம். அதை விட அந்த விமானத்தில் கொடுக்குற சாப்பாடு இருக்கே, என்ன ஒரு டேஸ்ட்டுன்றீங்க. புளிச்சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னு நம்பி போக வேண்டியதுதான். ஒன்று வாயில் வைக்க முடியலை. ஆனால் அவள் அதை கொடுத்துட்டு என்ஜாய் த மீல்ன்றா. அப்போ தான் ஏறி கொல்லலாமா இருக்கு. அதை சொல்லாமலாது போகலாம்ல. என்ஜாய் த மீல். இதில் என்ன இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு? எடுத்தால் எல்லாம் பூரா இலத்தலையாக வருது. சாப்பாடு எதிரான தெரியவே இல்லை. பூரா அப்படியே பிச்சு பிச்சு கிடக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குங்க, நல்லா சாப்பிட்றாங்க அங்கே வர்றவங்க. அதில் நாங்கள் தெரியாதனமாக ஏசியன் வெஜிடேரியன் சொல்லிட்டோம். உன்னை யார் அதை போட சொன்னதுன்னு கேட்குறான். முதல்ல தட்டி எழுப்பி கொடுத்துட்றாங்க. அது ஏசியன் வெஜிடேரியன்லாம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு சாப்பாடு வர முன்னாடி தட்டி எழுப்பி இதோட போயிரு, இதுக்கப்புறம் கேட்காதன்னு கொடுத்துட்றான். மற்றவனுக்கு பூரா ஊற்றி ஊற்றி கொடுக்குறான். நானே ஜூஸு தான் கேட்டேன், திசைக்கே அவன் வரல. ஆனால் மற்றவனுக்கு நல்லா ஊற்றி கொடுக்குறான். அவன் ரெட் ஒயின், ஒயிட் ஒயின், ஷாம்பெயின் என்னென்னலாம் குடிச்சிட்டு பேசாமல் இருக்காங்க. நம்ம ஊரில் மட்டும் இத்தனை ரவுண்டு போயிருந்தா டர்புலன்ஸ் விமானத்தில் வராது, அவங்கிட்ட வரும். அவனோட டர்புலன்ஸ் அடக்கவே முடியாது. இவங்க இவ்வளவு குடிச்சிட்டு நீட்டாக படுத்துருக்காங்க. என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய பயணம் பண்ணிட்டு இங்கே இறங்கி அப்புறம் ஷாப்பிங் எவ்வளோ போய் வாங்கினாலும் மிச்சம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. 32 கிலோ தான் கொண்டு போனோம். நம்ம 320 கிலோவுக்கு மைண்டில் இருக்குது. எத்தனை தடவை ஷாப்பிங் போனாலும் குறைய மாட்டேங்குது. லிஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. எதை பார்த்தாலும் அழகாக தெரியுது. இது மாதிரி ஒரு ஊரில் தமிழ் பேசுவது என்பது பெரிய வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷம். கூட்டம் இருந்ததுன்றதை சொல்கிறதுக்கு அங்கிருந்து இங்கே மேகநாதன் வந்திருக்கிறார். சாக்ரமெண்டோவிலேருந்து வந்திருக்கிறார். எனக்கு தெரிய பறந்து போய் பட்டிமன்றம் பேசினவங்க உண்டு. பறந்து பட்டிமன்றம் கேட்குற ஒரே ஆள் அவர் தான். பெரியவர்களே, தாய்மார்களே, அருமையாக தமிழ்த்தாய் வாழ்த்தில் இணைந்த குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மகா சிவராத்திரி நம்ம ஊரில் முடிஞ்சிருச்சு. இங்கே இப்போ தான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விழைந்த நல் ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே உம்மையே சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடியிருப்பார். அப்பேற்பட்ட சிவபெருமானின் திருப்பாதங்களை தொழுகின்ற ஒரு நாளிலே
தமிழை நேசித்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு மீண்டும் என் அன்பான வணக்கம். ஏன்னா கோயிலுக்கு போனால் ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு நம்புவாங்க. பாரதி மேடம் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் அங்கே இருந்திருந்தா என்னம்மா செய்வீங்கன்னா, நான் மட்டும் அங்கே இருந்திருந்தா ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருப்பேன், இங்கே என்னை கூட்டு வந்து குளிரில் உட்கார வச்சுட்டீங்கன்ற. பக்தி நம்மோடு பின்னி பிணைந்தது. தமிழர்கள் எங்கு சென்றாலும், அது தமிழர்கள்னு சொல்கிறத விட இந்தியர்களுக்கு பக்தியோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. அதற்கு மாற்று கருத்து இருக்கிறவர்களும் இடைக்கு இடை இருப்பாங்க. ஆனாலும் அங்கே போய் திரும்பும்போது மனதுக்குள்ளே ஏதோ ஒரு மகிழ்வு, ஒரு நிறைவு, ஒரு ஏதோ இனம் புரியாத அனுபவம் இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள் தேடுகிறார்கள், இந்தியர்கள் தேடுகிறார்கள். அப்பேற்பட்ட நாளில் 2 நாள் முன்னாடி கூட நாங்கள் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம் ஒரு தம்பதியினர். உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நாங்கள் சிவராத்திரிக்கு போயிடுவோன்ட்டாங்க. இது சொல்லாமலே இருந்திருக்கலாம். கூப்பிட்டு வச்சு கும்பிடுற கிண்டல் பண்ணுற மாதிரி. ஆனாலும் ஒரு ராஜ் வந்து ரொம்ப தைரியமாக இந்த நாளில் இதை நடத்தியிருக்கிறார். ஒரு முறை பொங்கல் விழா நடத்தின பிறகு அடுத்த பொங்கல் வரைக்கும் சட்டியை தூக்கக்கூடாது, பொங்கல் பானையை. ஆனால் அவர் திரும்பவும் ஒரு 10 நாள்லேயே திரும்ப நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அதுக்கு தனியான துணிச்சல் வேண்டும். அதனாலே அவருக்கு தனிப்பட்ட பாராட்டு. அவருக்கு உதவியாக இருக்கிற அந்த குழுவினர் அத்தனை பேருக்கும், குறிப்பாக அவர் இல்லத்தரசியார் சித்ரா அவர்களுக்கு, எனக்கு இந்த ஊருக்கு வரும்போது நான் பலமுறை வந்திருக்கிறேன், ஆனால் எல்ஏக்கு இதுதான் முதல் முறை. இங்கே வர்ற மாதிரி வாய்ப்பே வந்ததில்லை. பாப்பையா சார் அடிக்கடி வந்திருக்கிறாரு, என்னைய கூப்பிடுவாங்க, அப்புறம் அது வராது, வரும், அப்படியே இருந்தது. எஸ்எஃப்ஓ வந்திருக்கிறேன், இந்த சைடு சியாட்டில் கூட வந்திருக்கிறேன், ஆனால் இங்கே வந்ததே இல்லை. ஹாலிவுட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கலை. இங்கே வந்த பிறகு தான் அந்த பிரம்மாண்டம் தெரியுது. இவங்கெல்லாம் எனக்கு கூட்டு போய் காட்டினாங்க. அது தனியான ஒரு உலகம்தான். என்ன உங்களுக்கெல்லாம் பொழுது போகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. அங்கே கொண்டு போய் விட்டு அவன் ஏறுறான், இறங்குறான், ஆடுறான், ஓடுறான். அது ஒரு தனி உலகமாக இருக்குது. அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோவா அங்கே கொண்டு போய் சுற்றி விட்டு என்னைய வேற ஒரு இதில் ஏற்றி விட்டாங்க. அங்கே அந்த ஒரு சின்ன பையன் இருக்கானே ரித்வின், அவங்ககிட்ட கேட்டேன் நான், இது ஏதாவது பிரச்சனை பண்ணுமானே, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். அப்போவே நான் புரிஞ்சிருந்துருக்கணும், நம்மளை எங்கேயோ கொண்டு போய் மாட்ட போகிறாங்கன்னு. அதில் ஏற்கனவே அங்கே போனது இந்த அம்மா, இவங்க என்னை பழி வாங்குறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அங்கே கொண்டு போய் அந்த ஹாரி பாட்டரில் இந்த உட்கார வச்சு சொல்லி மேலே ஒன்றை மாட்டினாங்க. அதுக்கப்புறம் சொல்லட்டுனா பார்க்கணும், ஆரஞ்சு பழத்தை புழியிற மாதிரி புழிஞ்சுட்டாங்க. புழிஞ்சு சக்கையாக கொண்டாந்து என்னை இறக்கி விட்டாங்க. கொஞ்ச நேரம் தரையில் நிற்கவே முடியலை, ஒரு ஆட்டம் போட்டுருச்சு. ஹாரி பாட்டர் ரைடுக்கே எப்படின்னா இன்னும் நிறையா மம்மி எல்லாம் இருக்காமே, அம்மா நான் ஓடி போயிடுவேன். இவ்வளவு வேடிக்கைகளும் நடக்கிற ஒரு பகுதி இது. இந்த ஊருக்கு வருவது என்பது பெரிய வாய்ப்பு தான். இன்னும் கொஞ்சம் மக்கள் இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கோம். ஆனால் நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்டது அவ்வளோதானே. அதனால் உங்களை எல்லாரும் சந்திப்பதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் பாராட்டுகளும். இந்த நாளில் உங்களை சந்திப்பது இறைவன் கொடுத்த பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. என்ன இங்கே வரும்போதெல்லாம் ரொம்ப பிரச்சனைகள். குளிருது, ஜாக்கெட் எடுத்தியா ஜாக்கெட் எடுத்தியான்றாங்க. ஜாக்கெட்டை நாங்கள் எங்கே எடுத்தோம்? நாங்கள் போர்வை போத்திட்டு தெரிஞ்சோம். அமெரிக்காவுக்கு வந்தால் ஜாக்கெட் எடுன்றாங்க. நம்ம ஊரில் ஜாக்கெட்னா அர்த்தமே வேறு. அது பெண்கள் போடுறதாச்சேன்னு இங்கே எல்லாரும் போடுறாங்க. அதில் விதவிதமாக வச்சுருக்கிறாங்க. வீட்டுக்கு 12 ஜாக்கெட் இருக்கும் போல். இங்கே எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ரோடு பெருசாக இருக்குது, வீடு பெருசாக இருக்குது, காரு பெருசாக இருக்குது, போலீஸ்காரரும் பெருசாக இருக்காது.
பயங்கரமான வேடிக்கையாக இருக்குது. அப்புறம் பெண்கள் இங்கே எல்லா வேலையும் செய்கிறாங்க. அவங்களே கார் ஓட்டுறாங்க, மாவாட்டவும் செய்வோம், காரோட்டவும் செய்வோம். எல்லாம் சரியா கேட்கல. ஆண்கள் மாவாட்டுறாங்களாம். ஆண்கள் அதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? கவலைகளை பகிர்ந்துக்கிறதானே. எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை வெளியே போகிறாங்க, வர்றாங்க, எந்த நேரமும் ஆன் வீல்ஸில் இருக்கிறாங்க. சிக்னலை பார்த்துக்கிட்டே ஃபோன் பேசுகிறாங்க, வீட்டுக்காரருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அல்லது அவர்கிட்டருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குகிறாங்க. அப்புறம் பிள்ளைகளை கூட்டு போய் விடுறாங்க, கொண்டு வந்து சேர்க்குறாங்க, ஊருக்கு பேசுகிறாங்க, இதுக்கப்புறம் வேலையும் செய்கிறாங்க ஆஃபீஸில். மாதிரி சகலகலா வள்ளி மாலைன்னு வாங்கல்ல, சகலகலா வள்ளிகள் இருக்கிற இடம் அமெரிக்கான்னு நினைக்கிறேன். இந்த நகரத்தில் வந்து பட்டிமன்றம் மட்டும் நடத்தி ஆள் சேர்க்கிறதுன்றது ராஜ் அவர்களது பெரிய விருப்பம். அதை அவர் நிறைவேற்றிட்டார். 10 பேர் வந்தாலும் பட்டிமன்றத்துக்குன்னு வந்தவங்க, இல்லாட்டி எதுக்கு வருவாங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு, பிள்ளைகள் ஆடுறது. இப்போ இங்கே எல்லாருமே ஆடுறாங்க. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பிள்ளைகளை கூட்டு வந்து ஆட வச்சு ஒரு பெருங்கூட்டம் 12 மணிக்கு தொடங்குது. இந்த அவங்கெல்லாம் பார்த்தா சாக்ரமெண்டோலையும் பட்டிமன்றம் மட்டும்தானே இல்லையா? சில நிகழ்ச்சிகள் நடந்தது. அதனால் சில ஊர்களில் வந்து 12 மணிக்கு தொடங்கி பட்டிமன்றத்தை 6 மணிக்கு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்த ஜனம் பாதி நொந்து கிடக்கும். சில ஆள் சாப்பிட்டுட்டு மல்லாந்துடும், இன்னும் சில ஆள் சாப்பாடு முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போயிடும், பட்டிமன்றம் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி. ஆனால் இங்கே எங்களை ஃப்ரெஷ்ஷாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே மேடைகளை வச்ச ஒரு பெரிய விஷயம் வந்து அமெரிக்காவில் இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் எங்களுக்கு அப்படி தான் பழக்கம். நாங்கள் போனோம்னா நேராக ப்ரோக்ராம் போவோம், 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அங்கே மக்கள் நல்லா காத்திருப்பாங்க. இவ்வளவு தொலைக்காட்சி, யூடியூபு, எல்லா டியூபும் வந்த பிறகும் பட்டிமன்றங்களுக்கு மக்கள் ஒரு தனியான அன்பு, ஆதரவு காட்டுறாங்க. ஏன்னா உலக மொழிகளிலே பட்டிமன்றம்ன்ற கலை வடிவம் தமிழில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. நாமளே அதை காப்பாற்றலைன்னா அப்புறம் யார் காப்பாற்றுறது? ஒரு செய்தியை பற்றி 2 கருத்து இருக்கும் எப்போவுமே, நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி. அந்த 2 கருத்துக்களையும் அலசி பார்ப்பது தான் பட்டிமன்றத்தின் அழகு, பெருமை. அதை கொஞ்சம் நகைச்சுவை கலந்து நம்முடைய வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி பேசுகிறது தான் பட்டிமன்றம். அதை நம்ம மக்கள் விடாமல் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த வால்யூமை கொஞ்சம் கூட்டலாங்களா அங்கே இருக்கிறவங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு பேசினா தெரியுமான்னு தெரியல. நான் பேசுகிறது சும்மாவே புரியாது. அதனால் நான் எங்கேயாவது ஆங்கிலத்தில் பேசணும்னா பாரதி மடத்தை பேச சொல்லுவேன். அவங்க கரெக்டாக பேசி ஓகே கேட்குதுங்களா உங்களுக்கு? ஏன்னா கொஞ்சமாவது பேசுகிறது கேட்குற மாதிரி இருக்கணும். நானே எனக்குள்ளே பேசுகிற மாதிரி இருந்தது அப்போது. நல்லா இருக்குது, இது கரெக்டாக இருக்குது. நன்றி, தேங்க்யூ. இதில் கொஞ்சம் பேர் மேலே வேற உட்காந்துருக்காங்க, கீழே நிறைய சேர் இருக்குன்னு சொன்னாலும் அவங்க மேலே ஏன் இருக்காங்கன்னா அப்போ தான் பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஊரில் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு போடுறாங்களே. ஃபயர் சர்வீஸுக்கு சொல்லணுமா, போலீஸுக்கு சொல்லணுமா? நாங்களாம் கூட்டம் நடத்தி முடித்த பிறகு அவங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க, அப்படியா இங்கே ஒரு கூட்டம் நடக்குதா? ஒரு கண்ட்ரோல் அங்கே கிடையாது, நாங்கள் நடத்தினது தான் கூட்டம். இங்கே இப்போ ஏகப்பட்ட கண்ட்ரோல் வச்சுருக்கிறாங்க. எல்லாம் சரியானதான் நிகழ்ச்சிக்கே பெர்மிஷன் தருவாங்களாம். வீடுகளும் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இந்த வின்டர் முடிஞ்சோடனே மரத்தையெல்லாம் மொட்டை அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அழகாக வளருது, அது கூட சொன்னபடி கேட்குது. இங்கே எல்லாம் அழகாக தெரியுது. கடைகளுக்குள்ளே போனோம்னா அந்த டிஸ்கவுண்ட் கேட்டே நாம் நொந்து போகிறோம். கூப்பானா, என்ன பேர் இதுங்க, கூப்பான், அது இருக்கா அது இருக்கான்னு தேடி. இதனாலே பல கடைகளில் ஜாமர் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போனால் மொபைல் வேலை செய்ய மாட்டேங்குது.
அங்கே போய் தேடுறான்ல, அதனால் அவன் வந்து ஏதோ உள்ளுக்குள்ளே இந்த இது சரியா இல்லை, கனெக்டிவிட்டி புவராக இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறது ஒரு சந்தோஷம். ஒரே ஒரு பெரிய சிரமம் 15 மணி நேரம் பயணம் பண்ணி வர்றது தான். இந்தியாவிலேருந்து ஏற்றி விட்டுட்டு அவன் தூங்கி எந்திரிச்ச பிறகு தான் நம்ம இங்கே வர்றோம். அதை விட அந்த விமானத்தில் கொடுக்குற சாப்பாடு இருக்கே, என்ன ஒரு டேஸ்ட்டுன்றீங்க. புளிச்சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னு நம்பி போக வேண்டியதுதான். ஒன்று வாயில் வைக்க முடியலை. ஆனால் அவள் அதை கொடுத்துட்டு என்ஜாய் த மீல்ன்றா. அப்போ தான் ஏறி கொல்லலாமா இருக்கு. அதை சொல்லாமலாது போகலாம்ல. என்ஜாய் த மீல், இதில் என்ன இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு? எடுத்தால் எல்லாம் பூரா இலத்தலையாக வருது. சாப்பாடு எதிரான தெரியவே இல்லை, பூரா அப்படியே பிச்சு பிச்சு கிடக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குங்க, நல்லா சாப்பிட்றாங்க அங்கே வர்றவங்க. அதில் நாங்கள் தெரியாதனமாக ஏசியன் வெஜிடேரியன் சொல்லிட்டோம். உன்னை யார் அதை போட சொன்னதுன்னு கேட்குறான். முதல்ல தட்டி எழுப்பி கொடுத்துட்றாங்க. அது ஏசியன் வெஜிடேரியன்லாம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு சாப்பாடு வர முன்னாடி தட்டி எழுப்பி இதோடு போயிரு, இதுக்கப்புறம் கேட்காதன்னு கொடுத்துட்றான். மற்றவனுக்கு பூரா வந்து ஊற்றி ஊற்றி கொடுக்குறான். நான் ஜூஸு தான் கேட்டேன், திசைக்கே அவன் வரல. ஆனால் மற்றவனுக்கு நல்லா ஊற்றி கொடுக்குறான். அவன் ரெட் ஒயின், ஒயிட் ஒயின், ஷாம்பெயின் என்னென்னலாம் குடிச்சிட்டு பேசாமல் இருக்காங்க. நம்ம ஊரில் மட்டும் இத்தனை ரவுண்டு போயிருந்தா டர்புலன்ஸ் விமானத்தில் வராது, அவங்கிட்ட வரும். அவனோட டர்புலன்ஸ் அடக்கவே முடியாது. இவங்க இவ்வளவு குடிச்சிட்டு நீட்டாக படுத்துருக்காங்க. என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பயணம் பண்ணிட்டு வந்து இங்கே இறங்கி அப்புறம் ஷாப்பிங் எவ்வளோ போய் வாங்கினாலும் மிச்சம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. 32 கிலோ தான் கொண்டு போனோம், நம்ம 320 கிலோவுக்கு மைண்டில் இருக்குது. எத்தனை தடவை ஷாப்பிங் போனாலும் குறைய மாட்டேங்குது, லிஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. எதை பார்த்தாலும் அழகாக தெரியுது. இது மாதிரி ஒரு ஊரில் வந்து தமிழ் பேசுவது என்பது பெரிய வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷம் முதல்ல உங்களை சந்திக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் தமிழ் அமைப்புகள் நடத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மகிழ்ச்சி தான், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களுக்கெல்லாம் இருக்கிற வேலை சுமை, எந்த நேரமும் ஃபோனில் இருக்கிறீங்க, எந்த நேரமும் கால்ஸில் இருக்கிறீங்க, எந்த நேரமும் விசி, அது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதோ ஒன்றில் இருக்கிறீங்க. இத்தனை செஞ்சு பிள்ளைகளை கவனித்து இதுக்கு மத்தியில் தமிழையும் நேசிக்கிறீர்கள், அதற்காக நேரம் ஒதுக்குகிறீர்கள் போது எங்களை விட பல மடங்கு தமிழ் பணியில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துகள். இந்த நிர்வாக குழுவெல்லாம் பாவம், எல்லா வேலையும் அவங்களே செய்கிறாங்க, அத்தனை வேலையும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வாலண்டியர்ஸ்னு சேர்த்து எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு பட்டிமன்றம். இப்போ மணி இங்கே என்ன ஆகுது? 6:51. எப்போ முடிக்கணும்? போகிற வரைக்கும் போகலாமா? நான் மதுரை வரைக்கும் போகணும். போகிற வரைக்கும் போகலான்னா நான் மதுரை வரைக்கும் போகணும். சிவராத்திரியா? அவங்க திடீர்னு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இந்த வேற ஊர், நம்ம ஊர்னா சொல்லிக்கலாம், ராஜா பேசுகிறாருன்னா ராஜாவா சரி இருந்து தொலையட்டும்னுவான். இங்கெல்லாம் இவங்களுக்கு யாரை தெரியும், ராஜாவாவது மந்திரியாது. ஜோ பைடன் வந்தாலே விரட்டி விட்டுருவாங்க. அதனால் 8 மணி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பொறுத்துக்குவீங்களா? சரி, ஏன்னா சாப்பாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெளியில், இல்லையா? இருக்கா இல்லையா? 5 அப்பர் சாப்பாடு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் போகிற போக்கில் வாங்கி சாப்பிட்டு போகலாம். வீட்டில் போய் சமைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அமெரிக்காவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லெஃப்ட் ஓவர் இருக்கும், எடுத்து சுட வச்சு சாப்பிட்டு. என்ன புதுசாக செஞ்சு. நான் அட்லாண்டாவில் ஒரு ஃப்ரிட்ஜு பார்த்தேன், ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஃப்ரிட்ஜு வந்து அது சொல்லுது இது வச்சு 3 நாள் ஆகுது. புது ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு, உங்கள் கொடுமை தாங்காமல் அவன் ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டான், இது வச்சு 1 வாரம் ஆகுது. அதுவே வருது, அது ஏதோ ஒரு லேட்டஸ்ட் ஃப்ரிட்ஜ். நான் அதை பார்த்தேன், படமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் எது பழசோ அதை முதல்ல சாப்பிட்றது. ஆமாங்க, 1 வாரம் ஆனதை முதல்ல காலி பண்ணணும், இல்லாட்டி கெட்டுக்கிட்டு போயிடாது.
அது உள்ளே போய் கிடட்டும். அதனால் 8 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஒரு வித்தியாசமான தலைப்பு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அயல் நாடுகளில் வாழ்பவருக்கு பெரும் சவால் அதானே. பெற்றோரை பராமரிப்பதா பிள்ளைகளை வளர்ப்பதா? அயல் நாடுகளில் வாழ்வதே பெரும் சவால்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படி இந்த ஹைவேலெல்லாம் வண்டி ஓட்டுறீங்க? ஐயோ கொஞ்ச நேரத்தில் நமக்கு பயம் வந்துடுது. அடித்து பிடிச்சி இப்படி இப்படி போய் அதில் கார் பூலில் போகிறவன்லாம் தாறுமாறாக போயிட்டுருக்கான். அவன் எப்போ இந்த லேன் வர்றான், எப்போ இந்த லேனில் அந்த லேன் போகிறான்னு கடவுளுக்கே தெரியாது. நினச்சா ஏறுறான், நினச்சா போகிறான் வரான். இதில் எல்லாமே நம்பர் படியே ஓட்டுறீங்க. 485 ஏறு, 81 இறங்குன்னு. நம்ம ஊர்லலாம் அப்படி கிடையாது. அருப்புக்கோட்டையில் திரும்பு, பந்தல்குடியில் போகணுமா. இங்கே எல்லாமே 82, 82A, 82B எக்ஸிட்டை விட்டுட்டிங்கன்னா தொலைஞ்சிங்க. அதில் இப்போ புதுசாலாம் சில ஆப் வந்துருக்கு. வேஸா என்னமோ ஒரு ஆப், வேஸா, அது போலீஸ்கார் எங்கே நிற்கிறான்னு கூட சொல்லுது. அது ஸ்பை ஆப்பாக இருக்குது. அங்கே நிற்கிறாரு, கவனமாக போ. ஏன்னா அவன் $500 டிக்கெட் கொடுத்துட்டு ஹேவ் எ நைஸ் டேன்னு சொல்லுவான். $500 நைஸ் டே எங்கே இருக்க போகுது? அப்படி இருக்கிறால அடையாளம் காட்டி சொல்லிடுது, கவனமாக போ அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி பரபரப்பில் எல்லாமே சவால் தான். ஆனால் இன்சொல் இனிதீண்டல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலைக் காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களைப் பேசுவது என்ன பயன் கருதியோ? கலைஞர் விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்? இன்சொல் இனிதீண்டல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலைக் காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களைப் பேசுவது என்ன பயன் கருதியோ? கலைஞர் விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்? இன்சொல் இனிதீண்டல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலைக் காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களைப் பேசுவது என்ன பயன் கருதியோ? கலைஞர் விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்? இன்சொல் இனிதீண்டல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலைக் காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களைப் பேசுவது என்ன பயன் கருதியோ? கலைஞர் விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்? இன்சொல் இனிதீண்டல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலைக் காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களைப் பேசுவது என்ன பயன் கருதியோ? கலைஞர் விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்? இன்சொல் இனிதீண்டல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலைக் காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களைப் பேசுவது என்ன பயன் கருதியோ?
கலைஞர் விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்? இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலைக் காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களைப் பேசுவது என்ன பயன் கருதியோ? கலைஞர் விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்? இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலைக் காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களைப் பேசுவது என்ன பயன் கருதியோ? கலைஞர் விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்? இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலைக் காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களைப் பேசுவது என்ன பயன் கருதியோ? கலைஞர் விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்? இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலைக் காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களைப் பேசுவது என்ன பயன் கருதியோ? கலைஞர் விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும்?